குட் மார்னிங் யம்மி ஹோம். இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் கட்டுறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கத்திரிக்காய் குழம்பு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு. ஸோ கத்திரிக்காய் பூண்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, எனக்கு உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா பிடிக்கும். ஸோ அதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அதை உப்பு போட மறந்துடாதீங்க. ஸோ உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா புளி, நல்லா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளி போட்டுக்கோங்க. அதோட சேர்த்து கொதிக்க வைங்க. லைட்டாக அது கொதி வரும்போது இந்த கத்திரிக்காய் மற்றும் பூண்டை உள்ளே சேர்த்து அதை நன்றாக கிளறவும். வெரி குட். அதே மாதிரி கிளறினிங்கன்னா ரெடி ஆகிடும் கொதிக்க வச்சிங்கன்னா. அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் பொரியல். ஸோ பீர்க்கங்காயில் எக்கு போட்டு செஞ்சால் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ பீர்க்கங்காய் எக்கு. அதுக்கப்புறமா சோளம். ஆமாங்க, பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக சோளம் வேக வச்சு அதை ரெடி பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டு காலையில் தோசை வெங்காய சட்னியோட இன்றைய நாள் பொழுது இனிது.